Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 608 ஓட அன்பாக்சிங் ப்ளஸ் இதுக்கு வர்ற ஆஃபர்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாரும் 508 வச்சிருப்பீங்க. இப்போ நமக்கான வேலைகள் வந்து அதிகமாகறப்போ டூல் அப்கிரேட் பண்ணலாம்னு நினைக்கும்போது இந்த 608 வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 608 வந்து not only 608 இப்போ வந்து ஒரு APP 112 இது கூட வந்துரும். இந்த APP 112 மட்டும் இல்ல, இதோட இன்னொரு G பாக்ஸும் நமக்கு வந்துரும். இந்த G box plus APP 112 ஓட ஒரு KPA கிட் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம 608 வாங்குற யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா G box 2 APP 112 ஒரு KPA கிட் வந்து ஃப்ரீ கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இது மூணோட வர்த் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 58 to 60,000 வந்து வர்த் இருக்கும். எதனால வந்து இந்த G box பிளஸ் APP 112 KPA கிட் ஃப்ரீயா வருது அப்படின்னா ஒரு பேசிக் ப்ரொமோஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த லிமிடெட் பீஸ் எத்தனை பீஸ் குவான்டிட்டி அவைலபிள் இருக்கோ அத்தனை பீஸ்க்கான ஆஃபர்ஸ் வந்து வாங்குறவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த KPA கிட் என்னன்றதை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், அதுலயுமே போய் பாருங்க. இந்த APP 112 வந்து டொயோட்டாவோட சிமுலேட்டர், டொயோட்டா ஹியூண்டாயோட ஸ்மார்ட் கீ சிமுலேட்டர். இதுல 4D சிப்புமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம், டீலர் கீயா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து G box 2 ஆல்ரெடி நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த G box 2 வந்து இன்னைக்கு PCR 2.1 ஒயிட் மீட்டரோட CS பின் ரீட் பண்ணிக்கலாம். பிளஸ் பொலேரோ பவர் பிளஸ் பொலேரோ BS6 பொலேரோட EMS பாஸ்வேர்டு ஆன் டேபிள்ல வந்து EMS ஓட பாஸ்வேர்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த KPA கிட் வந்து என்னன்னா 508 யூசர்ஸ் வாங்குறதோட 608 யூசர்ஸ் வாங்குனீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த 608 ப்ரோ வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 608 வந்துச்சு, இப்போ 608 ப்ரோ வருது. இதுக்குள்ள வர்றதுமே வந்து பாத்தீங்கன்னா XP 400 Pro தான் வரும். அந்த ப்ரோவோட இந்த KPA அப்படின்னா என்ன, கீ ப்ரோக்ராமிங் அடாப்டர் கிட் தான் வந்து இந்த KPA கிட். இது மேக்ஸிமம் எல்லா ஹையர் எண்டுக்குமே வந்து MCU ரீட் பண்றது, டேட்டா ரீட் பண்றது, பாஸ்வேர்டு கால்குலேஷன்ஸ், EMS ஓட பாஸ்வேர்டு ECM ஓட MCU டேட்டா ரீட் அண்ட் ரைட் பண்றது முதற்கொண்டு இந்த KPA கிட் வந்து யூஸ் ஆகும். இப்போ வாங்க இந்த 608 குள்ள என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பாருங்க, நான் 608 வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு தடவை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் இன்னொரு தடவை அன்பாக்ஸ் பண்ணலாம். வெயிட் இதுதான் 608 ஓட பாக்ஸ். இதுதான் எப்பயும் போல இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம 608 ஓட ஒரு பெரிய ஒரு கீ ப்ரோக்ராமர் தான். பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு J2534 ECU. இந்த J2534 எதுக்குன்றது நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல. இந்த J2534 என்ன அப்படின்னா, இப்போ எல்லா இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரிஜினல் சாஃப்ட்வேருக்குமே ஒவ்வொரு ஹார்ட்வேர் இருக்கும். இப்போ மஹேந்திராக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம கருடா வரும், அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஐஸ்மார்ட் வரும். இப்போ டாட்டாக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா டாட்டாவோட ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வரும், ஃபோர்டோட இது இருக்குது, ஐடிஎஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஒரிஜினல் சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு ஹார்ட்வேர் வரும். இந்த மாதிரி எல்லா இதுக்குமே ஹார்ட்வேர் வாங்கணும்னா அரௌண்ட் 30,000, 40,000, 12,000, 80,000 வரைக்குமே வந்து எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரிஜினல் ஹார்ட்வேர் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பே பண்ணோம்னா அரௌண்ட் ஒரு 6,000, 10,000, 12,000 கிடைச்சிரும். உங்களுக்கு அதிகமாக எந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுதோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டா இந்த J2534 வந்து ஒரு பாஸ் த்ரூவா வந்து அதோட ஹார்ட்வேராகவே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூசர்ஸ் வந்து இதுதான் J2534ன்றது ஒரு VCIயோட பாஸ் த்ரூ. அதாவது எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாட்டாவாக இருக்கட்டும், ஃபோர்டாக இருக்கட்டும், எல்லா சாஃப்ட்வேருக்குமே இதவே நீங்கள் ஹார்ட்வேராக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஹார்ட்வேர் வந்து தனியாக வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் இதுல என்னென்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த அக்சசரிஸ் ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம XP 400 Pro வந்து கிட் வந்து நான் தனியா காட்டியிருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 608 Pro உடையே வந்து இந்த XP 400 Pro நம்மளுக்கு கிடைச்சது. இது வந்து ப்ரோ வெர்ஷன். அந்த XP 400 கிட்ல என்னென்ன அக்சசரிஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இதுலயும் வந்துடும். இதோட OBD கேபிள், மேக்ஸி ஃபிளாஷோட JVCIயோட கேபிள், பிளஸ் அந்த XP 400 கிட்ல என்னென்ன அடாப்டர்ஸ் இருந்துச்சோ அந்த எல்லா அடாப்டர்ஸுமே உங்களுக்கு இதுல வந்து கிடைச்சோம். XP 400 508 ஓட தனியா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா இந்த KPA கிட் வந்து
XP 400ஓட சப்போர்ட் ஆகாது. XP 400 ப்ரோவோட மட்டும்தான் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஈஸியாக ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் வந்து அதே அடாப்டர்ஸ், அதில் இருந்த அதே பின் அவுட்ஸ்குள்ள கேபிள்ஸ் எல்லாமே இதுலேயும் வந்துடும். இதோட பவர் அடாப்டர், சார்ஜிங்கோட பவர் அடாப்டர் இதில் வந்துடும். இதுதான் ஆல்மோஸ்ட் 608ஓட ஒரு ப்ரீஃப் டெஃபினிஷன். இதில் இன்னொன்று என்ன விஷயம்னா, இப்போ நம்ம 608 வாங்குறது வந்து கரெக்டான டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான டைமு. ஏன்னா 608 வந்து ரேட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது அதே ரேட்டில் உங்களுக்கு இந்த கிட் எல்லாமே கிடைக்குதுன்றப்போ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆஃபராக தான் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே 608 வாங்குங்க. வாங்கி உங்களுக்கு ப்ரீமியம் கார்ஸோட வேலை வந்து ஜாஸ்தியாக வர்றப்போ 508 தனியாக, XP 400 தனியாக, ஜிபாக்ஸ் தனியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இதில் என்ன ஒன்றுனா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் டயக்னோஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். இதில் மேக்ஸிமம் எல்லா ஆன்லைன் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து சப்போர்ட் ஆகும். அதுதான் வந்து 608க்கும் 508க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.